வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 176. கலங்கமற்ற சமுதாயம். மனிதரிடம் மனிதர்கட்கு விரோதம் மூட்டும் மதிமயக்க பலாத்கார கட்சி ஏது? மனிதர்களை ஆள யாமே உரியோம் என்று மார்தட்டி பேசுகின்ற கூட்டம் ஏது? மனிதர்கட்கு மரித்த பின்னர் சொர்க்கம் கிட்டும் மார்க்கத்தை காட்டுகிறேன் என மயக்கி மனிதரிடம் பொருள் பறித்து சுக வாழ்வெய்தும் மாசுடையோர் அன்று ஏது உற்று பாரீர். ஓருலக ஆட்சி செயலில் இருக்கும் பொழுது மனித சமுதாயம் எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் மனக்கண்ணில் நாம் பார்ப்போம். அன்றைக்கு நாம் இன்று பார்ப்பது போல பல கட்சிகள், ஒவ்வொரு கட்சியும் மற்ற கட்சியினரை மட்டம் தட்டி பேசுவது, பெயருக்காகவோ புகழுக்காகவோ தேவையற்ற செயல்களை செய்வது என்பது இருக்கவே இருக்காது. அது மட்டுமன்று, ஒரு சில கட்சிகள் நாங்கள்தான் மக்களை ஆள்வதற்கு தகுதியுடையவர்கள் என்று பேசுகின்ற ஆணவ போக்கையும் அன்று பார்க்க முடியாது. அதே போல மனிதர்களுடைய அறியாமையை பயன்படுத்தி இறந்த பின்னர் நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கு உண்டான வழியை காட்டுகிறேன் என மனதை மயக்கி மனிதரிடம் பொருள் பறித்து தாங்கள் சுக வாழ்க்கை வாழுகின்ற போலி சந்நியாசிகளுக்கு அன்றைக்கு இடமே இருக்காது. அது மட்டுமன்று, ஒவ்வொரு மனிதருக்கும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொளி தீயாகி உடலை கெடுத்திடும் என்கிற உண்மை தெரிந்திருக்கின்ற காரணத்தால் அனைவரும் எது சரியோ அதை மட்டும் செய்து தங்கள் கடமை உணர்ந்து கடமையை சிறப்பாக செய்பவர்களாகவே இருப்பார்கள். ஏனெனில் மனசில் ஒன்று வைத்து வெளியில் ஒன்று பேசும் பொழுது அங்கே ஜீவகாந்த கருமையம் கலங்கம் அடைகிறது. அதன் விளைவாக உடலிலும் நோய் வரும், மனதும் மாசுறும். இதையெல்லாம் அன்றைக்கு அறிந்திருக்கும் காரணத்தால் யார் ஒருவரும் என்ன நினைக்கிறார்களோ அதைத்தான் பேசுவார்கள், அதைத்தான் செய்வார்கள். எண்ணம், சொல், செயல் என்ற மூன்றுக்கும் இடையே எந்தவித வேறுபாடும் எவரிடமும் காண முடியாது. நன்றி. வாழ்க வளமுடன்.